Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆன்லைனில் விற்கப்படும் மருந்துகள் போலியானதா என கண்டறியப்படுவதற்கு எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை என அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்க முன்னாள் செயலாளர் அருள்குமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இப்போ நாங்கள் 20ஆம் தேதி எங்களுடைய அகில இந்திய சங்கம் சார்பாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் 20ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. காரணம், ஆன்லைன் மருந்து, அதாவது ஆன்லைனில் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துகள் விற்கப்படுவதை எங்களுடைய மருந்து வணிகர் சங்கம் முழுமையாக கண்டிக்கிறது. இரண்டாவது கார்ப்பரேட்டில் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்கி பலவிதமான தவறுகள் நடப்பதற்கு அங்கேயும் பிரிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் முறையாக என்ன அரசாங்கத்தினுடைய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை என்ன கண்டிஷன் வச்சிருக்கோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது இல்லை. மூணாவது, ஸ்பியூரியஸ் ட்ரக்ஸ் இன்னைக்கு பல இடங்களில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து நிறைய இளைஞர்கள் எல்லாம் கெடுக்கக்கூடிய ஸ்பியூரியஸ் ட்ரக்ஸ் அதிகமாக இந்த ஆன்லைன் காரணத்தினால அது புழக்கத்தில் இருக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய இந்தியா ஃபுல்லா முழுமையா எல்லா மாநிலங்கள்லையும் இந்த போராட்டம் கடையடைப்பு 20ஆம் தேதி ஒரே நாளில் முழு நேரம் கடையடைப்பு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு.